சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நடப்பவை அனைத்து நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்முடைய சேனலில் ஒருவருடைய பிறந்த நாம யோகத்தை பார்த்து வந்துக்கிறோம். யோகம் மொத்தம் 27. யோகம் என்பது பஞ்சாங்கத்தில் 4ஆக வருவது. இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா, பஞ்சாங்கமும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம பிறந்த ராசி, நட்சத்திரங்கள், லக்னம் இருக்கிறதோ அதே மாதிரி யோகம் இருக்கும். யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வான் மண்டலத்தில் சூரியன், சந்திரன் அதை பயணிக்கிற சுற்றளவு ஒரு 360 டிகிரி. அந்த 360 டிகிரி 27 வகுத்துனா 13 டிகிரி 20 நொடிகள் கொண்டது ஒரு யோகத்துக்கான கால நேரம். யோகத்தை தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போகிறோம்? ஒவ்வொரு யோகத்துக்குமே ஒரு தெய்வம் உண்டுங்க. நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த யோகத்தை நாம யோகமாக நம்ம கொண்டு இருக்கிறோம், அதோடைய சிறப்புகள் என்ன, அதோடைய தன்மைகள் என்ன, அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலே நம்மளுக்கு சிறப்பாக வாழ்வு உண்டு. நம்மளோட ஜாதகத்தை முதல் பக்கத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி வந்தாலே முக்கால்வாசி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துருவோம். மீதி உள்ள இருக்க கட்டத்தை பார்த்துக்கலாம். ஆனால் நம்மெல்லாம் பார்க்க மாட்டோம். ஜாதகம் பார்க்க போனால் கட்டத்தை பார்த்து ஜோதிடர் சொல்லுவார், அதை தெரிஞ்சுட்டு வந்துடுவோம். முதலில் நம்ம எந்த கிழமையில் பிறந்திருக்கிறோம், கிழமைக்குரிய தெய்வம் என்ன, எந்த ராசியில் பிறந்திருக்கிற ராசிக்குரிய அதிபதி யார், எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரக்குரிய அதிபதி யார், எந்த லக்கணம் லக்னாதிபதி யார், லக்கணத்தில் எந்த நட்சத்திரத்தில் சாரம் பெற்றிருக்கிறது, இது அனைத்துமே தெரிந்திருந்தாலே அது தெய்வங்களை வழிபட்டு வந்தாலே நமக்கு போதுமானது. இதில் பாதகாதிபதி, மாரகாதிபதி இது தவிர்த்து அது நீங்கள் ஜோதிடர் போகிறப்ப கேட்டிங்களா விவரத்தை சொல்லிடுவாங்க எல்லாமே. இது பாதகாதிபதியாக இருக்குதா, இல்லை மாரகாதிபதியாக இருக்குதா, இல்லை யோகாதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திதிக்குரிய தெய்வம் என்ன, நம்மளுடைய சேனல்லையே திதிக்குரிய தெய்வம் என்ன, கர்ணத்துக்குரிய தெய்வம் என்ன, கர்ணத்துக்குரிய விலங்குகள்லாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் நாம் இன்று பார்ப்பது யோகம். அதில் சுகர்ம யோகம். சுகர்மம் அப்படின்னாலே சுப யோகம். சுகர்மம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சுகர்மம், தமிழுக்கு அறம் என்று பொருள். அறம், அறம் வழியில், நல்ல வழியில் அறம் செய்ய விரும்பு. அவைப்பாட்டி நம்ம சொன்னது மாதிரி நல்ல வழியில் செல்ல விரும்பு, நல்ல வழிகளை பின்பற்று, நற்செயல்களை செய் அப்படிங்கிறது தான் அறம், அறத்தின் பால். அப்போ இந்த சுப யோகத்தில் பிறந்தவர்கள் அறத்தின் வழியை தான் செல்வாங்க. நல்ல வழியில் செல்லும் ஈட்டுவார்கள், நல்ல வழியில் சம்பாதிப்பார்கள், நல்ல வழியில் செலவழிப்பார்கள், நல்ல வழியில் பிறரை பேணுவார்கள், நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. இந்த யோகத்தை நாம யோகமாக கொண்டு பிறந்தவர்கள் சுகர்ம யோகம். ஆலய திருப்பணி செய்வது, ஆலயத்தில் முதன்மை ஆளாக இருப்பது, ஆலயத்துக்கு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு 10-20 பேரை ஒன்று கூட்டி கொண்டு போய் அங்கே செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க போகிற மாதிரி மற்றவங்களையும் அந்த வழியில் செல்ல விரும்புவாங்க. தப்பான வழிக்கு போகாது அப்படின்னு பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க இந்த சுகர்ம யோகத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு தெய்வம் பார்த்திங்கன்னா இந்திரன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திரன்னா இந்திரலோகத்தின் அதிபதி. ரம்பை ஒரு சுட இருப்பார். சரிங்களா? இங்கே இந்திரன்கிறது நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு முதல்ல யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். சந்திரன் தான் இந்திரன், இந்திரன் தான் குபேரன். முதலில் உணவு, தண்ணீர், தாய் இவர்களை நம்ம நன்றாக பேணி காத்தாலே போதுமானதுங்க. இந்திரனுடைய ஆசை நமக்கு உண்டு. இந்திரனோட ஆசீர்வாதம் வந்துட்டாலே குபேரனோட ஆசீர்வாதம் உண்டு. சந்திரன் தான் இந்திரன், இந்திரன் தான் குபேரன். மழைநீரில் குளிப்பது, மழைநீரை சேகரிப்பது, மழைநீரை தண்ணீரை பிடித்து வைத்து பூஜை ரூமில் வைப்பது, வீடுகளில் தெளித்து விடுவது, சுவாதி நட்சத்திரத்தில் வர மழை தண்ணீரை பிடிச்சி வைக்கிறது, பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்று வீடுகளில் தெளிப்பது, இது அனைத்துமே உங்களுக்கு சுபமாக இருக்கும். சுகர்ம யோகத்தில் பிறந்தவர்கள் இந்திரன் வழிபாடு செய்யலாம். இந்திரனுடைய வாகனமான வெள்ளையான ஐராவதம் இங்கே எங்கே ஆலயங்களில் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அதுக்கான சிறப்பான ஆலயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வழிபாடு செய்வது, இது அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். இப்போ இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இவர்களை முன்னிறுத்தி எந்த ஒரு சுப காரியங்களும் நம்ம செய்யலாங்க. சுகர்ம யோகத்தை
பிறந்தவர்களை முன்னிறுத்தி சுபகாரியங்கள் செய்வது. சுபகாரியங்கள் என்ன? நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறோன்னு வைங்க, ஒரு காது குத்தியாக இருக்கட்டும், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், வீடு புண்ணியாச்சம் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இடம் மனை வாங்க போகிறீங்க, இவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டோ, இவங்கள்ட்ட தகவல் சொல்லிவிட்டு இவங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் ஏதாவது விஷயம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அது சுபமாக முடியும், சுபமாகவும் சுலபமாகவும் முடியும். அப்போ இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ இந்த யோகத்தை பிறந்தவர்களே நீங்கள் முன்னிறுத்தி சென்ற காரியங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றி தரும். அதே சமயத்தில் நீங்கள் இவர்களை பயன்படுத்தி கொண்டு இவர்களை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இவர்கள்ட்ட தேவையானதை வாங்கிட்டு இவங்களை ஏமாற்றுகின்ற வேலைகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மாற்றிக்கொள்வீர்கள், ஏற்றம் இறக்கமாகிவிடும். இப்போ சூன்ம யோகத்தில் பிறந்தவர்களே நீங்கள் எப்பயுமே ஒரு மரியாதையாக ஃபஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்துக்கணும். அவங்கள்ட்டையும் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவங்க நல்லா இருப்பா, நல்லா இருப்ப, இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், வீடை சீக்கிரம் கட்டி முடிச்சிருவேன், ஏன் கவலைப்பட்டுருக்க, பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு வரன் கிடைக்கும், பையனுக்கு நல்ல பொண்ணு அமையும், பையனுக்கு நல்ல வேலை அமையும், வெளிநாடு போகிற யோகம் இருக்குது, வெளிநாடு போவோம்ப்பா, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கட்டும், நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அது சீக்கிரம் வெளிநாடு போய் நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு வருவான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்றாலே அது பலிதமாகும். இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு அவங்கள போய் மிஸ்யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்கிறது, இவர்களை தவறாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். இப்போ சுகம யோகத்தில் பிறந்தவர்கள் இந்திரன் வழிபாடு செய்வது, தாயை வழிபாடு செய்வது, தாயை வணங்குவது, மழை தண்ணீரை பிடிப்பது, நீரை சேகரித்து வைப்பது, உணவு தானியங்களை தானமாக கொடுப்பது, அன்னதானம் செய்வது, ஆலய திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்வியல் சிறப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் கூப்பிட்டு போங்க. எப்பயுமே இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சுகர்மம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் வாழ்வில் சிறப்பாக இருக்கும். நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆலய வழிபாட்டில் இருக்கிறோமோ இல்லையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே ஆலய தூய்மை பணிகள், ஆலயத்துடைய குளத்தை தூர்வாருவது, குளத்தை சுத்தப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்திங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே சுகர்மம் யோகத்தில் பிறந்தவர்கள் பின்பற்றுங்கள், உங்களுடைய வாழ்வை சிறப்பாக இருக்கும். மீண்டும் இதை போன்று ஒரு நல்ல விடை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நற்பவி.